தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு முழுவதும் பெய்த கனமழையால் அணைப்பிள்ளையார் நீர்வீழ்ச்சியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் தடுப்பணை பகுதிக்கு செல்லக்கூடாது என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் விஜய்சங்கர் வழங்க நாம் கேட்கலாம். விஜய்சங்கர், விரிவான விவரங்கள். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் நேற்று இரவு சுமார் 8 மணி நேரம் தொடர்ச்சியாக பரவலாக மழை பெய்து வந்தது. குறிப்பாக கொட்டகுடி, குரங்கணி, போடிமெட்டு, பிச்சாங்கரை போன்ற பகுதிகளில் பெய்த தொடர் மழை காரணமாக முக்கிய நீர்வரத்து பகுதியான கொட்டகுடி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் போடியின் முக்கிய நீர்வரத்து பகுதியான அணைப்பிள்ளையார் நீர்வீழ்ச்சியிலும் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. பொதுவாக கார்த்திகை மாதம் முடிந்ததும் போடிநாயக்கனூர் சுற்றுப்பகுதியில் பருவமழை முடிந்து பனிக்காலம் தொடங்கிவிடும். ஆனால் மார்கழி மாதத்தில் தற்போது பெய்த இந்த கனமழை காரணமாக பொதுமக்கள் ஆச்சரியத்தில் ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இப்பகுதியில் கண்மாய்களும் குளங்களும் ஏற்கனவே நிரம்பி வழிந்துள்ள நிலையில் அணைப்பிள்ளையார் நீர்வீழ்ச்சியில் வரும் நீர் முழுவதும் வைகை அணைக்கு முழுவதுமாக திருப்பி விடப்பட்டுள்ளது. குறிப்பாக தற்போது பெய்தும் மழை காரணமாக விவசாயம் பெரிதும் பாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இன்றும் நாளையும் விடுமுறை தினம் என்பதால் சுற்றுலா பயணிகள் இப்பகுதிக்கு அதிகம் வரும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. பள்ளி மாணவர்களும் இப்பகுதிக்கு அதிகம் வரும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வரும் சூழ்நிலை நிலவி வருவதால் சுற்றுலா பயணிகளும் பள்ளி மாணவர்களும் பொதுமக்களும் தடுப்பணை பகுதிகளில் இறங்குவதற்கு காவல்துறையினர் தடை விதித்து எச்சரிக்கை விடுத்துள்ளனர். காவல்துறையினர் அப்பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.